எவ்வாறு இருக்கிறது நான் சிரிக்கின்ற போது அப்படி இருக்கின்ற போது மந்திரியாரே என்ன நாடு சொல்லுங்க நீங்க நாளா சொல்லுங்க சரி அப்ப இருக்கின்ற போது நமது நாடு கனகமகாபுரி. என்ன புரி? கனகமகாபுரி. அப்படி கனகமகாபுரி என்று சொன்னேன். என் பெயர் என்ன? என் பெயர் என்ன? கனகமகாராஜே. அப்படி கனக மகாராஜே என்று சொல்லியிருக்கின்ற போது மந்திரியாரே நமது தேசத்திலே அவ்வாறு சொன்னாலும் நமது தேசத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்ற விளக்கம் சொல்கிறேன். சொல்லுவாங்க. அப்படி நமது நாட்டிலே நான் படிக்கின்ற போது இருக்க வேண்டும். தோளும் மேலும் மொத்தம் எக்காலை நல்ல வந்தான் இவன் நூறு அந்த மாதிரி கூமட்டியா அழைக்கின்ற போது மரியாதை பயம் இருக்கு. மரியாதை எப்படி இருக்க வேண்டும்? மன்னர் முன்பதாக வருகின்ற போது வாங்க அதுக்கு மகாராஜா நான் கை கட்ட சொன்னேனோ? கொடுங்கோல் ஆட்சியா? நான் செய்வது கொடுங்கோல் ஆட்சியா? கொடுங்கோல் ஆட்சியா? நான் செய்வது வேற ஆள் போது அவர் பிடிக்கிறது. சரிங்க கை கட்ட வேண்டி கைய கை கட்டக்கூடாது. நாம் செய்வது கொடுங்கோல் ஆட்சி கிடையாது. மக்களுக்கெல்லாம் சந்தோஷமாக நீதியாக ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ வேண்டும். நான் உன்னை அடிச்சு போயிடுச்சுன்னு அவன் சொல்றாங்க. வாங்க நீனும் அடிச்சு நடக்கிற. யாரு வாங்க ஏங்க அப்ப எனக்கு இல்ல அப்படி அடிக்காதீங்க. அடிங்க. சிறப்பு சிறப்பு. நான் கொடுமை செய்வது கிடையாது. அப்ப இருக்கின்ற போது மந்திரியாரே நாம் எப்படி ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றோம்? நமது நாட்டிலே என்ன ஆட்சி செய்கின்றோம்?
அப்படி ஆமா நமது கனகமாவதி என்று சொல்லக்கூடிய நமது நாட்டிலே என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்ம ஆறில் ஒரு கடமை. ஆமா நீதி, ஏய். நேர்மை, ஆமா. தர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமாமா நீதி ஆட்சி ஆமாங்க நம்ம நம்ம கிடையாது தவறு கிடையாது தவறு கிடையாது. ஆட்சியில் தவறு செய்யறதே இல்ல நமது நாட்டு மக்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக ஆமா. செல்வாக்காக அன்போடு இருக்க வேண்டும். ஆமாங்க எப்படி? அன்போடு நடக்க வேண்டும். ஆமா அப்ப இருக்கின்ற போது ஆறில் ஒரு கடமை நீதி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கனக மகாராஜே. ஆமாங்க மகாராஜன், கனக மகாராஜன் கனக மகாராஜன். ஏய் ஏய் அப்படி கனக மகாராஜன் என்று சொன்னேன். ஆமா. சொல்லிருக்கின்ற போது நமது நாட்டிலே நான் எந்த தெய்வத்தை வணங்கி வருகின்றோம்? அப்படி ஆமா நமது நாட்டிலே என்னென்ன இருக்க வேண்டும்? என்னென்ன ஆலயங்கள் இருக்கின்றன? நம்ம சொல்லுங்க சக்தி சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகையே ஆமா வடியாந்து ஆளக்கூடிய ஆமா என்ன கடவுள்? என்னங்க படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மதேவன். ஆமா எப்படி? பிரம்மதேவா பிரம்மன் படைக்கும் கடவுள் பிரம்மதேவன், ஆமா காக்கும் கடவுள் எம்பெருமான், ஆமா சாட்சாதி ஆண்டவன், ஆமா படியாக்கக்கூடிய கடவுள் ஆமா பரமேஸ்வரன் ஆமா என்று சொல்லக்கூடிய ஆமா சக்தி சிவன் பாதத்தை ஏய். என்றும் 3 வேளை ஆமாங்க. காலை மதியம் மாலை என்று சொல்லக்கூடிய 3 வேளையும் 3 வேளையும் ஏய். பரவாத சீரனம். ஆமாங்க அப்ப இருக்கின்ற போது ஏய். நமது கணிதமுக உரியிலே ஆ. நீதி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆமா அப்ப இருக்கின்ற போது ஏய். மந்திரியாரே ஏய். இருந்தாலும் சீரம் என்ன? என் சீரம் என்ன? பராக்கிரமம் என்ன? சொல்லுங்க ஊரே சுத்தி இங்க பாருங்க என் பாய் கிளம்புறது அந்த ஆள் தான் ஊரே வாங்க. என்ன வார்த்தை? இது தவறான வார்த்தை. அம்மா புல்லு சுண்ணி பாட்டு என்ன வாய் கழிப்பிட்டோம் நான் என்ன வார்த்தை? என் அருமை மந்திரியா? சிறப்பானவர். சிறப்பானவர். ஐயா, அறிவுள்ள மந்திரி. ஆமா அருகாமையில் இருக்கின்ற போது ஆமா. மன்னருக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆமாங்க இல்லையா? நான் பயப்படாதீங்க நாக்குறேன் ஆமா. ஆ அதனாலதான் சொல்றது. ஆ எவ்வளவு நான் இருக்கிறேங்க எப்ப பார்த்தாலும் அவசரத்துல பிறந்து ஒரு ஆட்டு அவரு வந்து சோறு வந்து நான் ஆக்குறேன்றாரு சோறு சரி, அவரு சோறு ஆக்குறாரு, நீ என்ன பண்ற? உனக்கு ஊத்துறேன் ஊத்துறேங்க
எது? மந்திரியாரே, போனால் போகட்டும். வீண் பேச்சு வேண்டாம். அவ்வாறு இருக்கின்ற போது நமது நாட்டிலே வீரம், தீரம், பராக்கிரமம், அகண்ட மார்பு, நிகண்ட கரம், அஞ்சோ நெஞ்சம். நம்ம சாதாரண ஆளு கிடையாது. அஞ்சோ நெஞ்சம். வீரம் என்றால் வீரம், அன்பு என்றால் அன்பு, அறிவு என்றால் அறிவு. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய மன்னன். எப்படி? அன்புக்கு மட்டுமே அடங்கக்கூடிய மாமன்னன். அப்ப இருக்கின்ற போது மந்திரியாரே, இப்படி நமது நாட்டை சீரும் சிறப்பாக இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. அருகோமையில் இருக்கக்கூடிய மந்திரியார் நீ. அப்ப இருக்கின்ற போது நமது நாடு எப்படி என்று சில வார்த்தைகள் கேளுங்க. மந்திரியாரே, மாதம் ஒன்று மலைகள் மந்திரியாரே, நமது நாட்டிலே வடகமகாபுரி என்று சொல்லக்கூடிய நமது நாட்டிலே மாதம் மும்மாரி மழைகள் பொழிந்து விவசாயம் செழித்து மக்கள் எல்லாம் சேமம் தானா? என்ன வார்த்தை? அப்படியே மாதம் 3 மலைகள் பெய்து மாதம் 3 மலைகள் பொழிந்து நாட்டு மக்கள் எல்லாம் எந்த குறையுமின்றி சேமமா இருக்கிறார்கள். பாருங்க, பாக்குற போதே தெரியுது நம்ம நாட்டுல குறைய கிடையாது. குறைதான் உண்டு. அப்படியா? ஒட்டிக்கார மட்டும்தான் மழை சரி, அதை பத்தி 2 பேரும் போய் அங்க பேசிட்டு போங்க. உனக்கு கையில தண்ணி வாயில வந்துருச்சு. பெருக்குள் குறி போட்டு என்ன எக்ஸ்ட்ரா கண்ணு பாருங்க. என்ன லைட் போய் மாட்டாங்க. என்ன மந்திரியாரே, மாதம் மும்மாரி மழைகள் பெய்து நமது நாடு சேமம் தானா? அது குறை கிடையாதுங்க. குறையே கிடையாது. அப்ப எங்கிட்ட போது இன்னும் ஒரு வார்த்தை. அலைய தோலமும் நமது நாட்டிலே எத்தனை ஆலயங்கள்? ஆமாங்க, எத்தனை ஆலயங்கள்? 3. என்னென்ன? அழகத்தில் 6 கள பூஜைகளும் நடக்கின்றது. அழகத்தில் 6 கள பூஜைகளும் நடக்கின்றது. பிரம்மாலயம், விஷ்ணு ஆலயம், சிவாலயம் என்று சொல்லக்கூடிய 3 ஆலயத்திலையும் 3 வேளையும் நெய்வேதி எரிந்து கொண்டே இருக்கின்றது. அது எந்த குறைபாடு யாதொரு குறையும் கிடையாது. இங்கு நடக்கின்றது போல விநாயக பெருமானுக்கு விளக்கு பூஜை நடந்திருக்கின்றது. அது போலவே அதை போல நமது நாட்டிலும் சீரும் சிறப்புமாக இருக்கின்றது. ஆமா, சரி, இருந்தாலும் மீண்டும் ஒரு வார்த்தை. கேளுங்க. கற்புடைய மாதாக்களோ அப்படி இருந்தாலும் கற்புடைய மாதர்கள் எவற்ற பேர்களோ கணவனை கண் கண்ட தெய்வம் என்று மதிக்கின்றார்களா? எப்படி? கற்புடைய மாதர்களோ மாதர்கள் அனைத்துமே தூங்கி எழுந்த உடனே தன்னுடைய கணவன்மாரை கொண்டு கும்பிட்டு விட்டுதான் மேற்கொண்டு நடக்குது. அந்த மாதிரி நடந்து குறைபாடு கிடையாது. அப்படியா? சரி, அது மட்டும் கிடையாது. என்னங்க
என்னை பற்றி உலகில் என்னதான் பேசுகின்றார்? என்னை பற்றி உலகில் என்னதான் மந்திரியாரே, என்னை பற்றி கனக மகாராஜன் செய்யக்கூடிய ஆட்சி யாதேனும் குறை உண்டா, நிறையாக சீரும் திருப்பமாக இருக்கின்றதா என்று எனக்கு தெரியாது. அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரியாரே, இந்த உலகையே நமது நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது என்னை பற்றி இவ்வுலகில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? ஒன்றுமே குறை கிடையாதுங்க. நீதியான ஆட்சி, சிறப்பா இருக்கிறோம். நாட்டு மக்களா குறையிலா ஜாமமா இருக்கிறார்கள். அப்படியா கண்டு எந்த குறைபாடு யாரும் பேசுவது கிடையாது. பெருமை பெருமை பெருமையெல்லாம் பேசுறாங்க தாங்க. ஆனா ஒரே ஒரு குறை மந்திரியாரே, ஆனால் என்று சொன்ன உடனே ஆனால் என்று சொன்ன உடனே அங்கு ஒரு கேள்விக்குறி. என்னங்க ஆனால் என்றால் சொன்னாயே என்ன வார்த்தை? என்ன வார்த்தையா சாமி? ஒரு வாரிசுல குழந்தை இல்லாத ஒரு சின்ன குறை, அது ஒண்ணுதாக பேசுகிறா, வேற குறை கிடையாது. பிள்ளை இல்லாதவன் என்றால் ஆமா. உலக மக்களா? ஆமா. ஐயோ, இந்த உலகிலே நான் ஒரு மாபெரும் மன்னனாக நான் பார்த்திருக்கின்ற போது, இந்த உலகெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனக மகாராஜன் என்று
யாவற்ற மக்களும் என்னை பெருமையாக பேசுகின்ற போதும் எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று ஒரு குறியே தெரியாமல் நானும் என் மனைவியாரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் உலக மக்கள் எல்லாம் இவ்வாறு பேசலாச்ச மந்திரி. ஒரு பிள்ளை இல்லாத பாவி என்று இந்த உலக மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது என் மனக்குறையை நான் எப்படி சொல்வேன், எவ்வாறு சொல்வேன் மந்திரியாரே? என் வேதனை எவ்வளவோ இருக்கிறது. ஆமாங்க. அப்படி இருந்தாலும் மந்திரியாரே, இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு வேதனை தீர்க்கக்கூடியவர் யார் தெரியுமா? யாருங்க? எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியாரிடம் சென்று தன் மனக்குறையே சொன்னதே உண்டானால் அதற்கு ஒரு வழி கிடைக்கும். அதனாலே இன்றைய தினத்திலே என் மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருக்கின்ற போதும் என் தேவியாகிய கனகவல் இருக்கிறார் அரண்மனையிலே. ஆமாங்க. சீக்கிரமாக சென்று அழைத்து வா. கூட்டு வரேங்க.